வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி செமையாக ஒரு கை டிசைனும் 2 பின்கழுத்து டிசைனும் பார்க்க போகிறோம். நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது உள்பக்கமாக லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு திருப்பி கொண்டுட்டு போயிடலாம். உள்ளே ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் கேப் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி எட்ஜிலே தையல் போடலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. நல்லா திருப்பி விட்டுடலாம். இது அழகான saree. ப்ளவுஸும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கார்னர்லாம் எடுத்து விட்டுடலாம். நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி ஷார்ப்பாக வரணும். நிப்பாட்டி திருப்பிக்கலாம். திருப்பி கொண்டு போயிடலாம். இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு நம்ம பைப்பிங் வைக்கலாம். நான் saree கலர் ப்ளூ கலர் சன்க்ரேப் எடுத்திருக்கேன் பைப்பிங் வைக்கிறதுக்கு. கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ இந்த பக்கமும் தைச்சிடலாம். அழகாக உருட்டி தைங்க. பைப்பிங் ஆரம்பத்தில் என்ன அளவு தைக்கிறீங்களோ அதே லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். 2 தனித்தனியாக கட் பண்ணி திருப்புங்க. ஏன்னா மொத்தமாக திருப்பி நம்ம தைக்க முடியாது. 2மே தனித்தனியாக வந்துடணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். டிசைன் கேன்வாஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும். பின்கழுத்தும் கையும் சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து ஒரு தையல் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை கட் பண்ணி விட்ருங்க. 2 கையும் நம்ம முடிச்சிட்டோம். பின்கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. உயரம் 9.5 இன்ச்சு. ரவுண்டாக கொண்டு லைட்டாக வளைச்சி விடுங்க. இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சென்டர் அடையாளப்படுத்திட்டு 3 இன்ச்சு கேப் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. கீழேருந்து 1/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி தான் நம்ம தைக்கணும். இப்போ உள்பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு வரலாம். இப்போ நீங்கள் மார்க் பண்ணதுலேருந்து கொண்டுட்டு போயிடலாம் கீழே வரைக்கும். அந்த 1/4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி அப்படியே திருப்பிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு கேப் போட்டு அப்படியே தைச்சிருங்க. இப்போ அப்படியே திருப்பி கொண்டு போயிடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக கட் பண்ணுங்கள். இது கட் பண்ணி எடுத்தாச்சு. அங்கங்கே நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். அதை ஷார்ப்பாக வரத்துக்கு நல்லா ஊசி வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு தைங்க. அப்போ தான் நெக்கோட ஷேப் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊசி வச்சு மெதுவாக எடுத்து விடுங்க. பாருங்கள், நமக்கு மாறாமல் அழகாக இருக்குது. இப்போ கீழே மடித்து தைச்சிடலாம். இந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடிப்பு கொடுத்து அப்படி தைச்சி விட்டுவாங்க.
இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு நாட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. ரொம்ப பட்டையாக வேணாம், ஒரு ஃபுட் அளவுக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கோங்க. இது வந்து குட்டி குட்டியாக ஒரு 1.25 இன்ச்சு அகலம் வச்சு நீளம் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கைக்கும் நெக்குக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிக்கலாம். அப்படியே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். 2 தையல் கூட போட்டுருங்க. இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்தது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 4 பீஸ் இல்லை 5 பீஸ் உங்கள் விருப்பம் போல் கொடுத்துக்கோங்க. ஒரு பாசி கோர்க்குற அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா ரொம்பவும் நீளமாக வேணாம், ஓரளவுக்கு ஒரு பாசி உள்ளே போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதிலே வந்து இன்னொரு தையல் போட்டு விட்ருங்க. ஃபுல்லாக அமுக தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, 2 கைக்கு நம்ம வச்சாச்சு. 4 வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படியே போட்டாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து இப்போ கை எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இனி பைப்பிங் பண்ணி டிசைன் பண்ணுறது மட்டும்தான். கரெக்டாக வச்சுட்டு வாங்க பைப்பிங். இப்போ முன்னாடியும் கொடுத்துடலாம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். ஆரம்பத்தில் என்ன அளவு ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல பெருசு சின்னதுமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த கார்னரில் நல்லா எடுத்து விட்டு உருட்டி தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதாங்க, இங்கிட்டும் நம்ம நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து இருக்கிறத ஒன்று சைடு மட்டும் நம்ம மடித்து தைச்சிட்டு சிங்கிளாக அப்படியே போட்டு அந்த மடித்து தைச்சிருக்கோம்ல, மார்க் பண்ணி வச்சுருப்பீங்களே கழுத்தோட நம்ம கட் பண்ண அளவு, அந்த இதில் இருந்து அப்படியே வச்சு ஒரு சிங்கிளாக தான் அப்படியே தைச்சிட்டு வரலாம். ஏன்னா நம்ம கடைசியில் எக்ஸ்ட்ரா அரேஞ்சு விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடித்து தைச்சிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணி விட்ருவோம். அது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம எவ்வளோ டைட்டாக போட்டாலுமே வந்து உங்களுக்கு பிரியாது. இப்போ இது வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துட்டு வாங்க. ஒரு 10-12 வரும், அதுக்கு மேலே வராது. ஏன்னா இடுப்போட இறக்கம் வந்து சின்னது, அதனால கம்மியாக தான் வரும். இதுக்கு மேட்சாக நான் ஒயிட் கலர் பாசி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, மேலே வரைக்கும் வச்சிடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக 1 மணி நேரம் தான் ஆகும். ஃபுல்லாக ப்ளவுஸ் முடித்து டிசைன் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டிசைனு. இந்த மாதிரி வந்து வெளியில் டீச்சர் அவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போகிறதுக்குலாம் இந்த மாதிரி டிசைன் கேட்டாங்கன்னா
ஈஸியாக நம்ம முடிச்சு தரக்கூடிய டிசைன் தான் இது. கைக்கும் நெக்குக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 சைடும் இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அது வந்து நம்ம நல்லா ஹெம்மிங் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா அகலமாகவும் இருக்கனால உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சு வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். செமையாக இருக்குது பாருங்கள். இது பாசி வச்சு விட்டு இன்னுமே அழகாக இருந்தது. இப்போ 2வது தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம். இது வேறு யார் ப்ளவுஸ் இல்லைங்க, என்னோடது தான். ரொம்ப அழகான டிசைன் ப்ளவுஸ். ரொம்ப அதிகமாக வியூஸ் போகுன்னு எதிர்பார்த்தேன், நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் தெரியல, அதனால தான் வந்து 2 வீடியோவாக சேர்த்து போட்டிருக்கேன். அப்படியே திருப்பி முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்படி நம்ம தையல் 2 தையல் போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக பிரியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். இதுக்கு ஹெம்மிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் ரெட்டை நூல் போட்டு அப்படியே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இதுக்கு வந்து நம்ம இப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசி வச்சு போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் உங்களுக்கு. என் சாரியில் இந்த மாதிரி ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ்டுங்க, அதனால் நான் ஒயிட்டும் ப்ளூவும் கொடுத்துருக்கேன். உங்கள் சாரியில் என்ன கலர் காம்பினேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி பாசியும் இந்த மாதிரி ரோப்பு வச்சு கொடுத்து டிசைன் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அழகான டிசைன் வந்து உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா தைச்சி விட்ருக்கேன் நான். கை ஃபுல்லாக ரவுண்டாகவே ஹெம்மிங் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த சாரீ ப்ளவுஸ் இது. இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது ஒயிட் கலரு, 9.5 இன்ச்சு சுற்றளவு, 6 இன்ச்சு ஆம்கோல், 3 இன்ச்சு நெக்கோட அகலம். கீழேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இது ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைனிங் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் சைடு உயரம் பார்த்துக்கோங்க, அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இது தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பத்திரமா இருக்கட்டும், கடைசியில் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து லைனிங் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஓடு தையல் அப்படியே போட்டுக்கலாம் பைப்பிங் பண்ணுறதுக்கு. ஒரு தையல் போட்டு திருப்பினீங்கனாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு பைப்பிங் பண்ணுறோம் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அடையாளப்படுத்திட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம் கீழே. இப்போ இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் நூலில் அப்பக்கப்போ பிரித்து விட்ருங்க. இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். அழகாக உருட்டி கொடுங்க. பிங்க்குக்கும் ஒயிட்டுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீஸெல்லாம் நல்லா உள்ளே போக உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். அப்புறம் அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு செக்குடு பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது 12 இன்ச்சு எடுத்திங்கனாலும் போதும், இல்லை 10 இன்ச்சுனாலும் போதும்.
இது ரொம்பவும் நான் அகலம் கொடுக்கல, அரை இன்ச் கொடுத்து மடிக்கிறேன். இது வந்து டபுள் கட்டம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சிங்கிள் தான் வரும். இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் திருப்பி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த செக்குடு டிசைன் வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரே மாதிரி மடித்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அப்படியே கிராஸாக நீங்கள் மடிச்சிங்கனாவே உங்களுக்கு மெட்டீரியலே அழகாக மடித்து கொடுக்கும். நான் தைக்கிறது வந்து சில்க் காட்டனுங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. இப்போ அப்படியே மடித்து வச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கழுத்துக்கு கீழே, அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சுற்றிலும் அரை இன்ச் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி தைச்சிடலாம். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நம்ம ஒயிட் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். ப்ளவுஸ் கலரு. அப்படியே கார்னர்லேருந்து திருப்பிக்கங்க. லைட்டாக கட் பண்ணி விட்டு உருட்டி தைச்சிங்கன்னா அழகாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உருட்டி கொடுங்க. அவ்வளோதாங்க. ரெண்டாவது தையல் போட்டு நம்ம வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி சென்டர் அடையாளப்படுத்திட்டு வச்சு சுற்றிலும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அடையாளப்படுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கோட அளவு வந்து மாறாமல் இருக்கும். இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதுக்கு சைடில் கொடுக்க ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். முக்கோணமாக திருப்பி அதையும் ரெண்டாக திருப்பி அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுவாங்க. இது மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இப்படி இது மேல் பக்கில் வர மாதிரி தையல் போடுங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம கொடுக்கணும்.
இது இந்த பக்கமாக மேல் வாக்கில் வர மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். ஒயிட் கலர் அப்படியே மேலே வச்சு தைச்சிட்டு வரேன். இப்போ இது கட் பண்ணி விட்டுட்டு இது சைடில் டாட் போட்டுடலாம். கீழே இருக்க ரவுண்டுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். செமையாக இருக்குது பாருங்கள். கீழேயும் ஒரு பூ வச்சுட்டு எல்லாத்துக்கும் நம்ம தைச்சி விட்டுடலாம். பாசி இந்த மாதிரி விரித்து விட்டு தைச்சி விடுங்க. இந்த மாதிரி வந்துடும். ஸோ ரொம்ப பிகினர்ஸ் வந்து ஈஸியாக தைக்கக்கூடிய டிசைனுங்க. இது எல்லாராலையும் பண்ண முடியும். ரொம்ப அழகான டிசைன் வேறு. இதுக்கு வந்து நம்ம நாட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பூ டிசைன் பண்ணிடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடுத்து பிங்க் கலரு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தைச்சி விட்டுறலாம். இது பின்னாடி கழுத்துக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்குங்க. பாருங்கள், ரொம்பவே அழகான டிசைன் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 2 ப்ளவுஸ் டிசைனுமே ரொம்பவே ஈஸியான டிசைனு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.